Hey guys, this is Yashodhana. ஸ்விஸ் நாட்டிலேருந்து லுசன் மாநகரத்தில் யசோடேனா பேசுகிறேன். நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐகானை டச் பண்ணுங்கள் மக்களே. தொடர்ந்து வரும் ஒவ்வொரு காணொலிகளும் ஃபர்ஸ்ட் நாட்டை பற்றி தான் இருக்க போகுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நாட்டை வந்து ஏன் கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னால், இந்த குளிர்காலத்தை வந்து சந்தோஷமாக அவங்களுக்கு வந்து குட் பாய் விண்டருக்கு வந்து ஒரு வாழ்த்து பிரியாவிட ஒன்று கொடுக்கறதாகத்தான் இந்த ஃபர்ஸ்ட் நாட்டை வந்து செலிப்ரேஷன் பண்ணுறாங்க இந்த நாட்டு மக்கள் புதுவிதமான ஆடைகளோடு. ஸோ நான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஆடையோடு போகிறேன். அவ்வளோ தான். ஸோ மேற்கொண்டு வரோம் காணொலிகளை சந்தோஷமாக பாருங்கள் மக்களே. இப்போ நான் வந்து சோனியாவோட கடையை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். ஸோ சோனியா தான் என்னையை வந்து கூட்டிகிட்டு போகிறேன். அவளோட சேர்ந்து இன்னொரு 4-5 வெள்ளக்கார பிள்ளைகளும் வருவாங்க. பிள்ளைகள் இல்லை, எல்லா என்டிமார் வருவாங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நான் காமெடி பண்ணாத. அவங்களோட சேர்ந்து நான் இந்த நாளை வந்து என்ஜாய் பண்ண போகிறேன். இப்போ நான் தனியாக உங்களுக்கு தெரியல, கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் அவ்வளோ கூட்டத்துக்குள்ளே இந்த ஜிமிக்கெல்லாம் விட்டு திரும்பி வர்றப்போ இருக்குமோ இல்லையோன்னுமோ தெரியலை. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சாரி இது ஒரு துணி, இது ஒரு துணி. ஸோ இங்கே ஒரு லேஸ் ஒன்று அழகாக வச்சு நானே செஞ்சது, நானே துணி வாங்கி கொடுத்து தைச்சது. இப்போ நாங்கள் பஸ்ஸில் வந்துடுறாங்க. ஸோ ரோடை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. இவ்வளோ பெரிய ரோடு, இந்த பெரிய மெயின் ரோடை வந்து ஒரு பெரிய நீட்டமான ஒரு வண்டி ஒன்றை போட்டு ஃபுல்லாகவே அங்கே பிளாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. எவ்வளோ லோங்கான ஒரு வண்டி. ஸோ இவ்வளோ பெரிய வண்டியை போட்டுட்டு இந்த ரோடை ஃபுல்லாக இங்கேருந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. குதிரை போயிருக்கு போல, குதிரையிட சாணம், அது குதிரையிட சாணம். நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. நல்ல வேலை நான் பிதிக்கல. இப்படி ஒரு காசு ஒன்று எனக்கு கிடைச்சிது. இதை மாத்தினா ஒரு காணி வாங்குறேன், வீடு கட்டுறேன், உங்க எல்லாரையுமே வந்து கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிடுறேன். லூஸ் இல்ல மென்டல். ஏய், என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு? ஏ ராமு, காலம் மாறி போச்சுடா. Schöne Fatima. Okay, ja, auf die. Danke. Warte, das kann ich auch. துப்புரவு பணியாளர்கள் அப்பவே குயிக்கா வந்து இந்த துப்புரவு பணிகளை வந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. Besser alleine.
Auto abgerissen wird, ist Hälfte von der Geschäftsleitung. Oder wenn die Hälfte abgerissen Ja, sehr schön. Wow. Schön, schön. சோனியாவை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃப்ரெண்டு வந்து சேர்ந்தான். இப்போ வந்து தாய்லாந்து ஃப்ரெண்டு. ஓகே, இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்ண போகிறோம். அதில் மியூசிக் வைப்போம். மான் கொம்புகள் முகம் மூடிது. மான் கொம்புகளை கொண்ட முகம் மூடிது. இந்த பிங்க் கலர் உடுப்பை பார்த்துட்டு நானிச்சா வந்து பாபி கலர்னா அது வந்து ஸ்டூபிட் கேங்கா. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. தைய 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 தக தைய தைய தைய. Halo. Foto und Video machen. ஒவ்வொரு இடமா குட்டி குட்டியாக நான் உங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணிட்டேன். இது பாருங்க, பட்டாசு போடுறாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரமாக நான் இதுக்குள்ளேயே தான் இருக்கிறேன். நிறைய இடங்கள்ல ஒவ்வொரு வாத்திய கலைஞர்கள் வந்து அவங்களோட சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இந்த குளிர்காலத்தை சந்தோஷமா நானும் அவங்களோட சேர்ந்து பார்க்குறவங்களோட சேர்ந்து நான் இதை வந்து வழி அனுப்பி வைக்கிறேன். இப்படி பிடிச்சிட்டாரு, அதனால தான் எனக்கு இந்த கையை எப்படி காட்ட முடியல. எனவே இவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஃபோட்டோஸ் இவங்க தான் இந்த நாட்டு போலீஸ் அதிகாரிகள். இவங்க ஒரு சைடு அந்த பக்கம், இந்த பக்கம் இன்னொரு சைடு. அந்த நான் ஒரு குட்டி அவங்களுக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்துற மாதிரி சொல்லவா? அதாவது அந்த காலத்துல ரூபவாகினி சேனல்ல வந்து ரொபின் குட் அப்படின்னு சொல்லி ஒரு டிராமா போகும், ஞாபகம் இருக்காவது. ஸோ அந்த நாடகங்கள்ல நான் பார்த்த அதே ஆக்களுக்கு நான் இங்கேயும் பார்க்குறேன். அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் guys. அம்மு கோலாவா? என்ன வாங்க போறீங்க? என்ன வாங்க போறீங்க? கேபாப். ஓகே, அப்ப நைட்டுக்கு கேபாப். ஓகே, நம்ம கோலா வாங்கி கொண்டு தந்துட்டு இந்த கேபாப் கடைக்கு முன்னுக்கு நிற்கிறேன். கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்தவர். இந்த பக்கத்தில் ஒரு ட்ரெயினும் அப்படியே போகுது பாருங்க. இது வந்து திருக்கை நாட்டுக்காரர்களுடைய பாரம்பரியமான ஒரு கேபாப் கடை தான். அப்படியே தொண்டையெல்லாம் வலிக்குது. அவ்வளோ கத்தின பாட்டு படித்தேன். தமிழ் பாட்டு இல்லை, அது என்ன பாட்டுன்னே தெரியல. அப்படியே வந்துச்சு. ஊன்னு கத்துனதானே.
ஸோ இந்த நாள் வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ நம்மளோட கலாச்சாரத்தை வந்து நாம் எந்த இடத்துல இப்போ நாம் வந்து இதே வந்து சில நேரம் யோசிக்கலாம், சும்மா வீடியோக்காக இவங்க வந்து சாரி கட்டுறாங்க, பொட்டு வைக்கிறாங்க, பூ வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி கிடையாது. எனக்கு வேண்டப்படுற எந்த ஒரு விசேஷமான இடங்களாக இருந்தாலும் அது எனக்கு வேண்டப்படுற ஒரு விடயமா இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் அதுக்கு சாரி கட்டி நான் என்னோட ட்ரெடிஷனல் அந்த இடத்துல வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், என்னோட தமிழ் கலாச்சாரத்தை வந்து அந்த இடத்துல பதிவு பண்ணணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுவேன். ஸோ இன்னைய நாளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் என்னோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. அதே நேரத்தில் இந்த ஜிமிக்கி இருக்குதானே, இந்த ஜிமிக்கிக்கு ரொம்ப பெரிய சல்யூட். இந்த ஜிமிக்கியை மட்டுமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து நான் போட்டிருந்த இந்த ஜாக்கெட் அப்படி ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோன்னே சிலாக்கள் வந்து ஓகே உன்னோட உடுப்பு நல்லா இருக்குது, இதோட சேர்ந்து நாங்கள் ஃபோட்டோ எடுக்க போகிறோம் அப்படின்னாங்க. சரி ஓகே, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஜாக்கெட் போடக்கூடாது அப்படின்னு ஜாக்கெட்டை கலட்டுறேன். இப்படி அழகா இருக்குது ட்ரெஸ் அப்படின்னு நான் சொன்னேன். இது வந்து குளிருக்காக நான் போட்டுக்கிற ஜாக்கெட், இதுதான் இந்த சாரி, இதோட பிளவுஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி காட்டினேன். அப்புறம் அவங்க சந்தோஷமா என்னோட வந்து சேர்ந்து ஒரு வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்தாங்க. ஸோ அது வந்து ஒரு நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தை வளர்க்குறதுக்கான ஒரு சம்பவம் தான். தமிழ் கலாச்சாரத்தை வந்து கொண்டு போறதுக்கான தகுந்த இடமாகவும் இது இருக்குது. அதே நேரத்தில் இங்க வந்து அவங்களுக்கு விருப்பமான உடைகளை வந்து அழகா மற்றவங்களை கவர்ற வகையில உடுத்தி கொண்டு வராங்க. ஸோ அந்த வகையில நான் ரொம்ப புத்திசாலித்தனமா நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் இந்த ஆடையை நான் தெரிவு செஞ்சேன். சரிங்க, சூப்பரான காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அம்மு தியானா. மக்களே பாய் சொல்லுங்க. உங்களோட பாய் சொல்ற டைம் வந்துட்டு எங்கடா அம்முக்கு பாய் சொல்ல மட்டும் தான் தெரியும், ஏன்னா அவர் ஃபினிஷிங்ல மட்டும் தான் வந்து செட் ஆவாரு. ஓகே, பாய் பாய், ஹேவ் a nice day guys.